friends, welcome to V Family Creations. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பலக்காய் கிரேவி பண்ண போறோம். நம்ம போலாமா? செய்ய போலாம். நான் பலக்காய் எடுத்திருக்கேன். அந்த பலக்காய் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் கையில் தடுக்கோங்க. அப்புறம் கத்தியில் கூட அதே மாதிரி தடுவுங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த பாலெல்லாம் நம்ம கையில் ஒட்டிக்கோ இல்லையா, கம் மாதிரி ஒட்டிக்கோ, போகாது. இப்படி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, பலக்காய் எல்லாம் சீவியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம். குக்கர்ல ஒரே ஒரு விசில் வந்தா போதும். அப்படியே வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அப்படியே நீங்க பண்ணலாம். அது உங்க சௌரியம். இப்போ நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறமா. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ற சாமான் நான் சொல்றேன். நானு தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்திருக்கேன். நானு தக்காளி 1, முந்திரி 5, கசகசா நான் சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு 4 பூண்டு, அப்புறம் இஞ்சி 1 இன்ச் இருக்கும். இது அவள் போதும். இஞ்சி பூண்டு ரொம்ப கம்மியா போடுங்க, அதிகமா போட வேண்டாம். அவ்வளவுதான். இப்போ நான் மிக்சியில கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். நான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நான் 1 கப் இருக்கு. இப்போ இது நம்ம வாட்டிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், உப்பு இதுக்கு எவ்வளவு தேவையோ அது போல போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் நான் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுல சில்லி பவுடர், மிளகு பவுடர், சாரி மிளகாய் பவுடர் நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நானு. அப்புறம் தனியா 2 ஸ்பூன் இருக்கு. இதுல நம்ம என்ன செய்யலாம், இப்போ ஆட்டி வச்சோம் இல்லையா நம்ம தேங்காய், எல்லாமே தேங்காய், தக்காளி, அப்புறம் முந்திரி பருப்பு, கசகசா, இஞ்சி பூண்டு, இதெல்லாம் எல்லாமே ஷேக் பண்ணிட்டேன் நானு. இப்போ இதுல போட்டுக்கலாம். நான் இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே இதுல போட்டுக்கலாம். நம்மளுக்கு அந்த கிரேவி எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அவ்வளவு நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் எல்லாமே நம்ம ஷேக் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், இதுல பலக்காய் சொன்னேன் இல்லையா, நல்லா வேக வச்சுட்டேன் நானு. இப்போ இந்த காய் நம்ம அதுல நீங்க தண்ணியில கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா வேக வைங்க. ஒரே ஒரு விசில் வந்தா போதும். இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் நானு. இப்போ இதுல நம்ம போட்டுக்கலாம். ஒரு சவுண்ட் போதும். உங்களுக்கு பிஞ்சா இருக்கு இல்லையா, சீக்கிரமா வெந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம டேஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது போதும். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். மூடியாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன செய்யலாம், லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனா, இப்போ நம்ம தாளிக்கலாம். ஏற்கனவே நான் ஆயில் ஊத்திட்டேன் நானு. கொஞ்சம் சூடாகட்டும். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம. இதுல கடுகு வெடிக்கட்டும். அப்புறமா ஒரு பட்டை, மராட்டி மொகு 1 எடுத்திருக்கேன், கிராம்பு 2, ஏலக்காய் 1,
அவ்வளவுதான். மரட்டி மோகு 2 எடுத்திருக்கேன், பட்டை 1. போட்டுக்கலாம். இது கூட தோலோட பூண்டு நான் வந்து தட்டி வச்சிருக்கேன். 5 பூண்டு இருக்கு. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது கூட சோம்பு பொடி இருக்கு இல்லையா, 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த போட்டுக்கலாம். இதுல கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே நம்ம கொத்தமல்லி இலை, இப்போ நல்லா கலக்கிட்டு சர்வ் பண்ற வேலை அவ்வளவுதான். சர்வ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். அப்புறம் பாருங்க, செஞ்சு வச்சாச்சு. எப்படி இருக்கு நீங்க சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்க, ஃபீட்பேக் அனுப்புங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். அப்படியே மட்டன் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். யார் யார் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபீட்பேக் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.